ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து சில போஸ்டிங்காக வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 10th லெவல் குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 10th இல்லை ஐடிஐ இல்லை டிப்ளமோ இந்த லெவலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா 10th லெவல் இல்லை ஐடிஐ லெவலில் படிச்சுட்டு நீங்கள் ப்ரைவேட் ஜாபுக்கு போகிறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியும் சரி இல்லை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி வந்துருக்கு. ஓகேவா? சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ இந்த தகவலில் உங்களுடைய தெரிஞ்ச நபர்களுக்கும் யாரெல்லாம் வந்து 10வது வரை முடிச்சுட்டு ப்ரைவேட் ஜாப்ஸ்லையோ இல்லை வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிட்டீங்க, சிஐஎஸ்எஃப்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட பேர் என்ன அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப். ஓகேவா? நம்ம வந்து நிறையா ஏர்போர்ட் இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு அமைப்பை பற்றி பார்த்துருக்கலாம். இது 1969 உருவாக்கப்பட்ட ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் தான் இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஓகே, ஸோ இவங்க என்னென்ன போஸ்டிங்ஸ்க்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 கேட்டகரி. ஒன்று கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு. ஓகேவா? ஸோ கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு, இன்னொன்று ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கேட்டகரிக்கும் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1161 வேகன்சிஸ். ஸோ 1 இல்லை 2 இல்லை 1000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி, 1161 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. சப்போஸ் இந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களில் எங்கே வேணாலும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இது பண்ணலாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட வெப்சைட் தான். ஸோ யூபிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு எல்லா டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ யூபிஎஸ்சியில் இந்த சிஐஎஸ்எஃப்க்கு நான் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான முக்கியமான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 5ஆம் தேதி வந்துருச்சு. இப்போது மார்ச் 5ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5ஆம் தேதி. ஸோ நோட்டிஃபிகேஷன் பொதுவாக எல்லா எக்ஸாமுக்குமே எப்படி தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வருதோ அன்னையிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 3ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு உள்ள 11:59 மணிக்குள்ளே வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய எக்ஸாமில் சர்வர் வந்து கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யாருனாலையுமே அப்ளை பண்ண முடியாமல் நிறைய எக்ஸாம் வந்து ஆகுது. இப்போ நிறைய எக்ஸாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணாங்க. ஓகே, யூபிஎஸ்சிலாம் வந்து 2 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால் லாஸ்ட் தடவை இது பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டு சொல்கிறேன். இந்த லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க, எக்காரணத்து கொண்டும் டிலே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அட்மிட் கார்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கான டேட், ஸோ அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி எக்ஸாமுக்கான டேட் எப்போ அப்படிங்கிற எந்த தகவல்களும் வரல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மெயில் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் நடக்கிறதுலேருந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்வீஸ் ஆர்டர் வர நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ மெயில் செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டையும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கான டேட்டு, சப்போஸ் ரிசல்ட் வந்து ரிசல்ட்டு, இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்களுமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் தான் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுங்கள், வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து அட்மிட் கார்டு எப்போ விடுவாங்க, அதே மாதிரி எப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற எந்த டீட்டெயில் நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அப்ளிகேஷன் 5ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. கடைசி நாள் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. இது மட்டும் தான் நமக்கான இது. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா 5ஆம் தேதி வரை நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான டேட்ஸு. இந்த டேட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஜாப் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சின்ன ஜாப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் வந்து குக்கு. ஸோ குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 542. இந்த இதை பொறுத்தவரை என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இதில் மேல் ஃபீமேல் 2க்கும் தனித்தனியாக போஸ்டிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குக் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த குக் போஸ்டிங்ஸ்க்கு ஆண்கள் மட்டும் 444 தேவை. ஓகேங்களா? மேலுக்கு மட்டும் 442 வேகன்சிஸ் இருக்குது.
அதே மாதிரி ஃபீமேலுக்கு 49 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 444 49 வேகன்சிஸ், மொத்தம் வந்து 542 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி காப்லர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு 8. ஸோ காப்லர் போஸ்டிங்க்கு மேலுக்கு 8 வேகன்சி, ஸோ ஃபீமேலுக்கு 1, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, மொத்தம் 10 வேகன்சி வந்து காப்லர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு. தென் அடுத்து டெய்லர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்குது. தென் பார்பருக்கு வேக்கண்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ்மேன், ஸோ வாஷ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது. ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி கார்டனர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்டர், தென் சார்ஜ் மெக்கானிக்கு, தென் மோட்டார் பம்ப் அட்டண்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஐடிஐ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் எதுவுமே படிக்கலை, பட் எனக்கு வந்து ஸ்கில் தெரியும், எனக்கு வந்து தொழில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, பேசிக்காக 10வது மட்டும் படிச்சிருந்தால் போதும். அதுக்கு மேலே ஐடிஐ படிக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி வந்து கிடையாது. ஒரு சில போஸ்டிங்க்கு கம்பல்சரி நீங்கள் ஐடி வந்து படிச்சிருக்கணும். மித்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஐடிஐ தேவையில்லை. நீங்கள் 10வது மட்டும் முடிச்சிருந்து உங்களுக்கு அந்த வேலைகளை சிறப்பாக செய்ய தெரியுது. ஓகேவா? ஸோ குக் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக சமைக்க தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்குன்னு தனியாக செஃப்போ இல்லை அந்த மாதிரி படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து 1 10th அப்படி இல்லைனா ஒரு சில போஸ்டிங்க்கு என்ன பண்ணுறாங்க, ஐடிஐயில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ எப்போவுமே ஒரு ஒரு வேக்கன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஏஜில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். அடுத்து கல்வி தொகுதி. ஸோ உங்களுக்கு அதில் கொடுத்துருக்க கல்வி தகுதி இருக்கா அப்படிங்கிறத 2வது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். சிஐஎஸ்எஃப்லாம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு ஜாயின் பண்ணாலும் சரி, சிஐஎஸ்எஃப்ல எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஏஜ். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை மினிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு. ஓகே, எவ்வளோ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 வயசு. அதேமாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 23 வயசு. ஸோ அப்போது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். 18 வயசுலேருந்து 23 வயசு, இந்த 5 ஆண்டு கேப்புக்குள்ளே மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 2 2002 எப்போது ஆகஸ்ட் 2 2002 ஆகஸ்ட் 1 2007 வரை. ஸோ 2002 2007 இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இது ரெண்டுமே என்ன, ஆகஸ்ட் 2022 சரி 2007 சரி ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து கணக்கு. ஸோ ஆகஸ்ட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் எவ்வளோ, மினிமம் 18, மேக்ஸிமம் 23. இது யாருக்காக உள்ளது, இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்காக உள்ள ஏஜ் லிமிட். ஓகே. ஸோ இது இல்லாமல் நீங்கள் வெவ்வேறு கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்சி கேட்டகரியாவோ இல்லை எஸ்டி கேட்டகரியாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருடம். ஸோ எவ்வளோ, உங்களுக்கு 5 வருஷம் வந்து எக்ஸப்ஷன் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருடம் எக்ஸப்ஷன். அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 26 வயது வரை. ஸோ 23 வயசு தான் நார்மல் இது, பட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 26 வயது வரை எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 23 வயசு வரை எழுதிக்கலாம். அதே இது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 28 வரை எழுதிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 26 வரை. தென் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, 26 வயசு வரை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதுதான். ஸோ அடுத்து கல்வி தகுதி. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்கில்டு அதாவது குக்கு, டெய்லரு, பார்பரு, வாஷர்மேன், இந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா ஓகே. ஓகேவா? ஸோ ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பட் இப்போ ஒரு நபர் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் ஒருத்தர் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஐடிஐ சர்டிஃபிகேட் இல்லை, பட் அவங்களுக்கு என்ன பண்ணும், அவங்க குக் இந்த மாதிரி தொழில் தெரியும் அப்படின்னா யாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க, இந்த ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சிருக்க நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்ககிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அட்வான்டேஜ் தான். ஏன்னா இதில் எக்கச்சக்கமான இது இருக்குது, எலக்ட்ரிஷியன் இருக்குது, அதே மாதிரி மெக்கானிக் இருக்குது, வெல்டர், இந்த மாதிரி நிறைய ஐடிஐ போஸ்டிங் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். பட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10வது மட்டும்தான். ஆனால் உங்ககிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முதல் உரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்வீப்பர் இந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஸ்கில் இருக்கு இல்லையா, நான் படிக்க தேவையில்லாமல் அன்ஸ்கில்டான ஒர்க்கு. ஸோ இதுக்கு நீங்கள் 10வது வரை முடிச்சிருந்தா போதும். ஓகே, ஸோ கேண்டிடேட் வித் ஐடிஐ ட்ரைனிங் வில் பி கெட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்குது, ஐடிஐயோடைய சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து எஜுகேஷனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ கல்விக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, தென் ஏஜுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து என்ன எக்ஸாம், இது வந்து சிஏஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஏஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவை, அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தாலும் உங்களுக்கு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தேவை. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும், 170 சென்டிமீட்டர். ஹைட் வந்து நீங்கள் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர். ஸோ 170 சென்டிமீட்டர் வந்து ஆண்களுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளோ 157 சென்டிமீட்டர். அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 85 சென்டிமீட்டர். செஸ்ட் எவ்வளோ 80 85 சென்டிமீட்டர் வந்து செஸ்ட்டு. அடுத்து வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கும் ஏஜுக்கும், ஸோ இப்போ உங்கள் ஹைட்டுக்கும் ஏஜுக்கும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வெயிட் வந்து இருக்கணும். ஓகேவா, ஸோ மெயினாக வந்து ஹைட்டு மட்டும் தான். ஹைட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஹைட் எவ்வளோ 170 ஆண்களுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு 157. ஓகே, அடுத்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா, யார் யாருக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருந்தாலோ, இல்லை ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், கூர்கா பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து வித் மெயின்லேண்ட் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஹைட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து எவ்வளோ இருந்தால் போதும், 165 சென்டிமீட்டர். மேல் வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃபீமேல் வந்து 155 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. தென் செஸ்ட் ரிலாக்ஸேஷனும் 78 83 வரை இருந்தால் போதுமானது. அதே இது ஷெட்யூல் ட்ரைபாக இருக்காங்க, எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 162.5. ஓகேவா, ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து ஹைட்லேயுமே ரிலாக்ஸேஷன் இருக்குது. எவ்வளோ 62.5 சென்டிமீட்டர் வந்து ஆண்களுக்கும், 162.5 150 சென்டிமீட்டர் வந்து பெண்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து 76 to 81, 76 81 செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ அப்போ 3 ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். ஏஜ் எவ்வளோ, ஸோ மேக்ஸிமம் 23 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லை 3 வந்து வரும். அடுத்த எஜுகேஷன் வந்து நீங்கள் 10th ப்ளஸ் டிப்ளமோ ப்ளஸ் ஐடிஐ. ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ். பட் ஐடிஐ தான் கம்பல்சரியாக வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஐடிஐ கம்பல்சரி தேவை கிடையாது. ஸோ அடுத்து ஹைட்டுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அந்த ஹைட்டு இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஹைட்லாம் ஃபுல் கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத இது பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் சப்போஸ் நீங்கள் ஹைட்லாம் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஸோ பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அடுத்து ட்ரேட் டெஸ்ட். ஸோ இதில் ஸ்கில், இப்போ நீங்கள் என்ன ஸ்கில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக் அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கடுத்து கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஓகே, ஸோ இப்போது அந்த எக்ஸாம் பேட்டர்ன், இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து மாறும். இதில் காமனாக அந்த ரைட்டிங் எக்ஸாம். ஸோ எக்ஸாமில் ரைட்டிங் எக்ஸாம் பண்ணணும், ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து பண்ணணும். இதில் ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே இருக்கும். என்னென்னா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே இருக்கும். இதில் உங்களுக்கு 25 கேள்விகள் கேட்பாங்க. எவ்வளோ கேள்விகள், 25 கேள்விகள் கேட்பாங்க. எவ்வளோ மார்க் இருக்கும், 25 மதிப்பெண்கள். ஸோ 25 கேள்விகள் 25 மதிப்பெண். இதுக்கான டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னா 120 நிமிஷம். ஓகே, ஸோ மொத்தம் இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் கிடையாது, மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு வேணால்
120 நிமிஷம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் ஜிகே. இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகேல ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இதில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து கிளாஸ் 10th லெவலில். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து கிளாஸ் 10th லெவலில் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 25 மார்க்குக்கு. ஸோ 25 மார்க்கு 25 கொஸ்டின் வந்து மேக்ஸில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ரீசனிங். இந்த ரீசனிங்கில் உங்களுக்கு பிளட் ரிலேஷனு, நம்பர் சீரீஸு, டைஸு இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னென்னா ரீசனிங் அப்படிங்கிறது. ஸோ ரீசனிங்கில் உங்களுக்கு அதே தான் 25 கேள்விகள் 25 மதிப்பெண்கள். அடுத்து பேசிக் ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. இந்த லாங்குவேஜ் பேப்பரில் ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் சூஸ் பண்ண முடியாது. 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி தமிழ் இல்லை ஹிந்தி சூஸ் பண்ணணும். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 100 கேள்விகள் 100 மதிப்பெண்கள் இருக்குது. எவ்வளோ நேரம் நடக்குது, 2 மணி நேரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. மீது எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. ஓகேவா. ஸோ நீங்கள் தப்பாக போட்டால் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும், சார் ரைட்டாக போட்டால் 1 மார்க் கிடைக்கும், தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அவ்வளோதான், நெகட்டிவ் மார்க்கிங்கில் வந்து போகாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க். ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து போடுவாங்க. ஓகே. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து நீங்கள் கம்பல்சரியாக 35% எடுத்துருக்கணும். எவ்வளோ, 35% மார்க் வந்து கம்பல்சரியாக எடுத்துருக்கணும். அதே இது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா 33% மார்க் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஓகே. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நோட் வந்து பண்ணிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாமில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜிகே, மேத்தமெட்டிக்ஸு, ரீசனிங் அண்டு லாஜிக்கல் எபிலிட்டி, தென் பேசிக் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபைங். ஸோ குவாலிஃபைங்காக ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் குக்கிங் வந்து பண்ணணும். நீங்கள் இந்த சிஏஎஸ்எஃபோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறைய லிஸ்ட் இது இருக்கனால நம்ம அந்த லிஸ்ட் எல்லாமே கொடுக்கல. ஸோ பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு கொடுத்துருவாங்க. அந்த மெனுவில் நீங்கள் சமைச்சு காட்டணும். சப்போஸ் இதில் நீங்கள் குக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி சொல்ல சொல்லுவாங்க. அதேமாதிரி ரைஸு, தால் இந்த மாதிரி ஒரு சில மெனு கொடுத்து அந்த மெனு வந்து பண்ணி காட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கோபிள், ஸோ நீங்கள் கோபிள் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷூ பாலிஷ் போட சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து லெதர்லாம் ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. லெதர் செப்பல், லெதர் பேக்ஸு, இந்த மாதிரி லெதர் ஐட்டம் தோல் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த தோல் பொருட்களை ரிப்பேர் பண்ண வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷரிங்கு, கட்டிங்கு, ஸ்டிச்சிங் இந்த மாதிரியான பேசிக் ஸ்கில்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்பர், நீங்கள் வந்து முடி வெட்டுற தொழிலுக்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறது, ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அடுத்து எலக்ட்ரிஷியன். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் போஸ்டிங் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயரிங் பண்ண சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் ஃபால்ட் ஏற்பட்டுருச்சு, எலக்ட்ரிக் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாமே எதுக்காக, குக்கு இந்த விஷயத்துக்காகலாம். ஸோ அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் சிஏஎஸ் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபீஸு, ஸோ இதோட ஃபீஸை பொறுத்தவரை 100 ரூபா. ஸோ ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான். ஏன்னா இதோட இந்த ஜாப் வந்து 10th லெவல் ஜாப் அப்படிங்கிறதுனால ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வெறும் 100 ரூபா தான். யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீல எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு, யாருக்கு, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷனில் எக்ஸப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்ளிகேஷனில் எக்ஸப்ஷன் வந்து இருக்குது. தென் முக்கியமாக எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே. யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து இருக்குது, ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓகே. ஸோ மித்த கேட்டகரிக்கெலாம் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. நம்ம சொன்னால் இப்போ இந்த கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட் போயிருங்க. போனதுக்கப்புறமா வெப்சைட்டில் பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருங்க. உங்களோட நேமு, நம்பர், இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன டீட்டெயில் தேவையோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். முக்கியமாக ஃபோட்டோ, சிக்னேச்சர். இந்த ஃபோட்டோவும் சரி சிக்னேச்சரும் சரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி ஃபோட்டோவில் டேட்டோ இல்லை நம்பரோ வந்து இன்சர்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ டேட் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் வந்து பண்ணி அதுக்கப்புறமா வந்து பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்து
ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சர்டிஃபிகேட், ஸோ 10th பாஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அது ஒன்று அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்பர் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா, இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அப்ளை பண்ண அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட்டில் இருக்க நம்பரு அந்த டேட்டாஸை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட். எவ்வளோ சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபீஸை பொறுத்தவரை வெறும் 100 ரூபா தான். ஸோ ஃபீஸ் வந்து வெறும் 100 ரூபா தான். பட் ஒரு சில கேட்டகிரிக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷனும் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான முக்கியமான ப்ராசஸ். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஜாப்க்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஜாப் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்து எவ்வளோ சேலரி தருவாங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறோம். ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் பே. ஸோ பேசிக் பே வந்து 21,000 69,000 வரை, 21,700 69,100 வரை உங்களுக்கு பேசிக் பே வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி டியர் அண்ட் சரௌண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8,000 15,000 டியர் அண்ட் சரௌண்ட்ஸு, ஹவுசிங்கு, அதுக்கப்புறமா வந்து பர்க்ஸ் இது எல்லாமே வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, கிட்டத்தட்ட 8,000 15,000 வந்து இந்த பர்க்ஸ் மட்டுமே வந்துடும். ஸோ ஆவரேஜாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் இன்ஹேண்ட் சேலரி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 30,000 40,000 வரும். ஸோ குக்கு இந்த வேலைக்கெலாம் வந்து ப்ரைவேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 15,000 18,000 20,000 அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 40,000 ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 8வது பே கமிஷன், நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, 8th பே கமிஷன் 8வது பே கமிஷன் வந்து போடுறாங்க. ஸோ ஒன்ஸ் 8th பே கமிஷன் வந்து போட்டு 8th பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ 8th பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட் வந்து அப்படி டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8th பே கமிஷன் வந்து எவ்வளோ வந்து எத்தனை மடங்காக போகிறாங்க அப்படின்னா சேலரி வந்து பேசிக் பே இப்போ வந்து 18,000 ரூபாய் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோடைய பேசிக் பே 18,000 இருக்குது. அதை கிட்டத்தட்ட 2.7 மடங்கு. ஓகேவா, ஸோ 40,000 கிட்ட பேசிக் பே கொண்டு போகிறாங்க, போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து இதில் போயிட்டீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 40,000 50,000 வரை நீங்கள் சேலரி வந்து வாங்கலாம். ஸோ இந்த நான் சொன்னக்கூடிய இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேறு எங்கேயும் இந்த சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி ஐடி எந்தெந்த போஸ்டிங்ஸ்லாம் ஐடிஐ கேட்டிருக்காங்களோ அந்த ஐடிஐ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஓகேவா, அடுத்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, நம்மளே சொன்னதா 10th மார்க் லிஸ்ட்டு, அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் கேஸ்ட் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு, தென் டொமிசில் சர்டிஃபிகேட் வந்து தேவை, அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான சர்டிஃபிகேட் வந்து தேவை, தென் கவர்மெண்டோட ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டாக்குமெண்ட்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா மொத்தம் 1161 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கிடையாது. எல்லாமே வந்து அட்வான்டேஜ். இந்த போஸ்டிங் அட்வான்டேஜை பொறுத்தவரை இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேகன்சி. ஸோ ரீசெண்டாக வந்த எல்லா வேகன்சியுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, 300 200 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுதான் வந்து 1000க்கு மேற்பட்ட 1161 வேகன்சி. ஸோ 1161 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக எல்லா கொஷின்ஸையும் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து முக்கியமாக ஃபிசிக்கல் அண்ட் ட்ரேட் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கம்பல்சரி, ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கொடுத்துருக்க வேலை. இப்போ நீங்கள் குக் அப்படின்னா ஒழுங்காக உங்களுக்கு குக் பண்ண தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பேர் தானே இது. அதுக்கடுத்து இதில் 10th படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஐடியும் அப்ளை பண்ணலாம். பட் யாருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ 10th படித்த ஒரு நபர் வராரு, ஐடிஐ படித்த ஒரு நபர் வராரு அப்படின்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, யார் ஐடிஐ படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சேலரியை பொறுத்தவரை 30,000 மினிமம் வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறையா சலுகைகளும் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான போஸ்டிங். ஸோ யாரெல்லாம் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கீங்களோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ நிறையா பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இருக்குது. ரயில்வேல, அதே மாதிரி நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நமக்கு எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. இது எல்லாமே 10th மட்டும்தான். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் உட்காந்து தரவாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதேமாதிரி
இனிமேல் உங்களுக்கு அந்த ஸ்கில் செட் வந்து பேசிக்கான ஸ்கில் செட் சமைக்கிறது இந்த மாதிரியான என்னென்ன ஸ்கில் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்டிங்கை நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேகன்சிஸ் பற்றி நம்மளுடைய இதில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதி தான் வந்து கடைசி நாள். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து கடைசி நேரம் வர போயிட்டு நாளைக்கு அப்ளிகேஷன் அப்படின்னா இன்றைக்கி அப்ளை பண்ணுறது, இல்லை அப்ளிகேஷன் எண்ட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய எக்ஸாமில் சர்வர் வந்து டவுன் ஆகுது, சர்வர் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அதனால் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் நான் வந்து டாக்குமெண்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா பேருக்கு இதில் கொடுத்துருக்க அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஜிஎஸ், மேக்ஸ் இதெல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கலாம். நீங்கள் ஜிஎஸ்க்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அரிஹந்த் அப்படின்னா லுசன்ட். ஸோ அரிஹந்த் ஜிகே புக் இருக்கும், அப்புறம் லுசன்ட் ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிகே புக் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒன்று அரிஹந்த் ஜிகே புக்கோ இல்லை லுசன்ட் ஜிகே புக்கோ வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்லேயுமே நிறையா பப்ளிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பப்ளிகேஷன் வந்து நீங்கள் வாங்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கடுத்து ஆப்டிடியூடுக்கு வந்து நம்முடைய சமச்சீர் புக். ஸோ நம்ம சமச்சீர் புக்கில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை உள்ள ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்டிடியூடை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே இருக்குது. இதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொன்ன புக்கு, ஸோ புக்கு பேர் என்னென்னா அரிஹந்த் இல்லை லுசன்ட் ஜிகே புக். இந்த புக் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10ஆவது லெவல் அப்படிங்கிறதுனால மேக்ஸுக்கு என்ன பண்ணுங்கள், ஸோ மேக்ஸுக்கு வந்து நீங்கள் 10th 6ஆவதுலேருந்து 10ஆவது வரை உள்ள சமச்சீர் புக்கு மட்டும் படிச்சிருங்க. அதேமாரி லாஜிக்கல் ரீசனிங்கு, ஆப்டிடியூட் இதுக்கு எல்லாமே வந்து ஆர்எஸ் அகர்வால். ஸோ ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற புக் இருக்குது, அந்த புக் வந்து படிச்சுக்கோங்க. கிராமருமே வந்து பேசிக் கிராமர் தான். நம்ம பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் பேசிக் கிராமர் கேட்குறாங்கல்ல, ஸோ அந்த கிராமர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த போஸ்டிங் வந்து வெறும் 10வது குவாலிஃபிகேஷன் தான். 1116 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ரைவேட் ஜாப்ஸில் எல்லாமே வந்து வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனத்திலேருந்து எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து அதை தவற விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் வெறும் டிஎன்பிசி மட்டுமோ இல்லை வேறு ப்ரைவேட் ஜாப் மட்டுமோ ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லாரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கும் ஓகேவா, இந்த மாதிரியான மத்திய அரசாங்கத்துடைய எக்ஸாம்ஸ்க்கும் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியான நம்பர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு, ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து ஜோன் வைஸாக ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் அப்படிங்கிற மாதிரி ஜோன் வைஸாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது தமிழ்நாடு சவுத் ஜோனில் வருது ஓகேவா, தமிழ்நாடு சவுத் ஜோனில் வருது. சவுத் ஜோனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் இருப்பிட சான்றிதழ் வந்து கேட்பாங்க. அந்த இருப்பிட சான்றிதழை வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.